ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இது உங்கள் கேஎம்ஆர் கேட்டெக் சர்வீசஸ். இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளோ ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோ கேட் பற்றி டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி டிசைன்னா என்ன, டிசைனை பற்றி நம்ம ஏன் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக வரும். ஸோ கண்டினியூஸாக இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ டிசைன், வாட் இஸ் மீன் பை டிசைன்? டிசைன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஃபங்க்ஷனேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஃப்ளோ ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஃபியூர் தமிழில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வந்து வெர்ஷனை நம்ம வந்து கன்னடாவிலையும் போடுறோம், ப்ளஸ் வந்து தெலுங்குலையும் நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவைப்படுற லாங்குவேஜஸில் நீங்கள் இந்த 3 லாங்குவேஜஸில் எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கேட் டிசைன். ஸோ கேட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் ஒரு பொருளை வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி அதை உருவாக்க முடியும் அப்படின்ற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் செஞ்சு முடிச்சுருவோம். ஸோ அப்போ அதுக்கு யூஸ் ஆகுறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர். எந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா கேட்டியா, க்ரியோ, சால்வாக்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ பட் ஃபெமிலியராக எது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்குதோ அந்த சாஃப்ட்வேரை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேட்ன்ற ஒரு சாஃப்ட்வேரை எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அது ரிலேட்டடாக நம்ம ஃபஸ்ட்டு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேடில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கேட்னா என்ன, கேம்னா என்ன, சிஏனா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இன்ட்ரொடக்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ ஆட்டோடிஸ்க் கார்பரேஷன் கம்பெனி தான் இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேடுன்றது வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்டு இதை வந்து கேடட்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் டிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் டிராஃப்டிங்? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D ஆப்ஜெக்டை 2Dயாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிராஃப்டிங்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போது அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இதில் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2D ரெப்ரசன்டேஷனுக்கும் எனக்கு யூஸ் ஆகும், 3D ரெப்ரசன்டேஷனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஏன் லேசர் கட்டிங் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்களை இதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இதில் வந்து என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் முன்னே சொன்ன மாதிரியே தான். ஸோ ஆட்டோகேட், இன்னோவேட்டர், கேட்டியா, ஃபியூஷன் 360, NX4, சால்வாக்ஸ், க்ரியோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து கேம்னா என்ன, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஏனா என்ன, கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். அப்போ கேம்னா நமக்கு வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உண்டான M கோட், G கோட், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேமில் வந்து டெவலப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேட் ரிலேட்டடாக இருக்காதா? டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாமெண்ட்ரியை வந்து ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி அதை மிஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த காம்பவுண்டை மேக் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே ஃபிசிக்கலாக கிடையாது. எல்லாமே நான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒர்க்காக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். சிஐ என்ன பண்ணும் அப்படின்னா அனாலிசிஸ் அண்ட் சிமுலேஷன் ப்ராசஸ். இது எப்போனா ஒரு கேட் ப்ராசஸை நான் முடித்ததுக்கப்புறம் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஐக்கு தான் அனுப்புவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு, அதாவது வந்து அனாலிசிஸ் ப்ராசஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த எந்த அளவுக்கு எந்த டெம்பரேச்சரில் வந்து இது பிரேக் ஆகும், எந்த டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ஃபோர்ஸில் வந்து பல்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று நமக்கு கொடுக்குவாங்க. இது என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் பண்ணுவாங்க அப்படின்னா கேம் ஃபுல்லாகவே சாலிட் கேமில் பண்ணுவாங்க, ஃபியூஷன் 360 கேம்லேயும் பண்ணுறாங்க, இல்லை மாஸ்டர் கேம்லேயும் பண்ணுறாங்க, சிஏ ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஆன்சிஸ்லேயும் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சிஸ்னு இருக்குது, இல்லை LS டயானா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி எல்லா கம்பெனியுமே அதை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேட். அப்போ ஆட்டோகேடோட டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டோகேடில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆட்டோகேடை யார் லான்ச் பண்ணாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆட்டோகேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது வந்து டிசம்பர் 1982 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்துச்சு அப்படின்னா 1988 தான் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஃபஸ்ட்டு வெர்ஷன் என்ன வந்துச்சு அப்படின்னா R1, R2, R3, R4 இப்போ அந்த மாதிரி வெர்ஷனாக தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து ஓஎஸ்களுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா ஓஎஸ் வந்து புது புது வெர்ஷன்ஸும் புது புது அப்கிரேடும் வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2002க்கு அப்புறம் வந்து அதை அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோகேட்டோட நேம் வந்து அந்த இயரோட நேமையும் சேர்த்து அது கூட கொடுத்துட்டாங்க. ஆட்டோகேட் 2002, 2003, 2004 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக 2025 வந்திருக்கு. ஸோ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பட் கரண்ட்டில் வந்து யூசேஜில் இருக்கா அப்படின்னா கிடையாது. பட் 24 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷனாக கிடைக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எது அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 18 to 22 வரைக்கும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேடோட கோஆர்டினேட் சிஸ்டம். என்னென்ன மாதிரியான கோஆர்டினேட் சிஸ்டம் ஆட்டோகேடில் ஃபங்க்ஷனேட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், இன்னொன்று ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம், இன்னொன்று போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். அது என்ன சார் அப்சல்யூட், ரிலேட்டிவ், போலார்? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபை பேஸ் பண்ணி தான் இது வந்து எல்லாமே ஃபங்க்ஷனேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ கிராஃபுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டி செஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக ஃபுல்ஃபில் ஆகும். அதனால தான் இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டி அதில் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆர் மெஷர் ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட், அதாவது 0,0லேருந்து அது வந்து ஃபங்க்ஷனேட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஒரு லைனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை மெஷர் பண்ணி வச்சுப்போம். ஸோ ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆர் மெஷர் ஃப்ரம் த லாஸ்ட் டிஃபைன் பாயிண்ட். ஸோ ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆர் மெஷர் ஃப்ரம் த லாஸ்ட் டிஃபைன் பாயிண்ட் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை எடுத்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். அது போய்ட்டு எண்டில் முடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த முடிக்கிற ப்ராசஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸும் ப்ளஸ் வந்து இது 0,0லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், எண்டு பாயிண்ட் 0,0லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபங்க்ஷனேட் பண்ணும். அதே மாதிரி போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா வித்தின் 360 டிகிரி கம்பல்சரி அதுக்கு வந்து ஒரு ஆங்கிள் இருக்கணும், ஒரு லென்த் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் அது வித்தின் 360 டிகிரிக்குள்ளே ஃபங்க்ஷனேட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன். அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2D ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோம், 3D ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். அது ரெண்டுமே என்ன பேசிஸில் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அண்ட் பேரலல் ப்ரொஜெக்ஷன் 2 ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதில் நான் ஏன் பெர்ஸ்பெக்டிவை இக்னோர் பண்ணிவிட்டு பேரலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாயிண்ட்டுகளை பேஸ் பண்ணி எனக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு சிங்கிள் பாயிண்ட்டையோ இல்லை 2 பாயிண்ட்டையோ இல்லை 3 பாயிண்ட்டையோ இல்லை கொலினியஸோ இந்த மாதிரி பேஸஸில் அது ஃபங்க்ஷனேட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா நம்ம தேட்டரில் நீங்கள் போய் படம் பார்ப்பீங்க இல்லைங்களா? அப்போது அது வந்து அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர்லேருந்து சிங்கிள் பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி ஆகும். பட் மெக்கானிக்கல் காம்பவுண்ட் எல்லாத்தையுமே 6 சைடு இருக்கும். ஸோ அந்த 6 சைடையும் நான் விசிபிள் பண்ணி காட்டணும். அதுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் எனக்கு செட் ஆகாது. அதனால் நான் பேரலல் ப்ரொஜெக்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ அப்போ பேரலல் ப்ரொஜெக்ஷனில் எல்லா ப்ரொஜெக்ஷனையும் நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்த்தோகிராஃபிக், ஆக்சனோமெட்ரிக்ஸ், ஒப்ளிக்யூ இந்த 3 ப்ரொஜெக்ஷனில் ஆர்த்தோகிராஃபிக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஆக்சனோமெட்ரிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் நான் எல்லா ப்ரொஜெக்ஷனையும் யூஸ் பண்ணுறேன்னா கிடையாது. ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை ஆர்த்தோகிராஃபிக்கில் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஐசோமெட்ரிக்கை வந்து ஆக்சனோமெட்ரிக்ஸில் நான் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான ப்ரொஜெக்ஷன்ஸை மட்டும் நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கீஸ். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோகேடில் வந்து பார்த்திங்கன்னா F1, F2, F3, F4, F5 அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் கீயை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸை பண்ணுவோம். இதில் அதிகமாக எந்த கீயஸ்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னா F8, அது ஆர்த்தோ மோடு. இது தேவைக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா F5 சரிங்களா? இது ஐசோப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் நான் பண்ணும்போது அங்கே எனக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கம்பல்சரி ஆட்டோகேடில் நீங்கள் ஒரு 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணீங்க, ட்ராயிங்கை ஸ்கெட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கும், ஒர்க்கிங் ப்ராசஸுக்கு ஃபெமிலியராக இருக்கும். என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா ஸோ ஆட்டோகேடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா செட் த லிமிட்டை வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து ஆட்டோகேட் வந்து இன்ஃபினிட்டி கிராஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஜூம் பண்ணாலும் ஜூம் ஆகும், எந்தளவுக்கு ஜூம் அவுட் பண்ணிங்கனாலும் ஜூம் அவுட் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிமிட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் அந்த லிமிட்டை செட் பண்ணுங்கள். அந்த லிமிட்டோட வேல்யூ நீங்கள் எதை கொடுத்துக்கலாம் அப்படின்னா A4, A3, A2, A1, A0, A1 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேப்பரோட சைஸஸை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ அதை எப்படி சார் நான் கொடுக்குறது அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம வந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் இன்ட்ரோ மட்டும்தான். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு வந்து வீடியோ கிளிப்ஸு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம 2வது ஸ்டெப் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட். ஸோ நம்ம யூனிட் எதுக்காக செட் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸில் சம் வெர்ஷன்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ச்சஸை செலக்ட் பண்ணோம். பட் 2009 ரெகுலேஷன் பிரகாரம் அதாவது வந்து ஐஎஸ்ஓவோ இல்லை ஏஎஸ்எம்இயோ 2009 ரெகுலேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா காம்பவுண்டையும் நீங்கள் எம்எம்மில் தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலை வந்து நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை மாற்றிக்கிறேன்.
சரிங்களா. ஸோ யூனிட்ஸை நான் மாற்றிக்கிறேன். ஸோ மில்லிமீட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ணி அதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் அந்த மில்லிமீட்டர் செட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் த யூனிட் அந்த கமாண்டை யூஸ் பண்ணுவேன். சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் டைமென்ஷன் ஸ்டைல். இது எதுக்காக அப்படின்னா நான் ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 mmலையும் பண்ணலாம், இல்லை 200 mmலையும் பண்ணலாம், இல்லை 500 mm, இல்லை 1050 mmலையும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பட் அந்த டிஸ்டன்ஸுக்கும் அந்த ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் ஸ்டைலோட இது வந்து சைஸை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு வேல்யூவேஷன் வந்து ஷோ ஆகும் ப்ராப்பராக. நான் உடனே விசிபிலிட்டி பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா டைமென்ஷன் ஸ்டைல் டீன்ற ஆப்ஷனை கொடுத்து அதுக்குள்ளே மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மாடிஃபை ஆப்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் லைன்ஸு, சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸு, டெக்ஸ்ட்டு, ஃபிட்டு, ப்ரைமரி யூனிட்டு, ஆல்டர்னேட் யூனிட்டு, டாலரன்ஸ், இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சிலதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ணிவிட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து வீடியோ கிளிப்பாக வரும். அடுத்தடுத்த போர்ஷன்ஸில் வீடியோ கிளிப்பாக வரும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரா டூல் பார். ட்ரா டூல் பாரில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருக்கும், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா லைன்னா லைன் கமாண்டு, பிஎல் அப்படின்ற கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலிலைன், சின்றது வந்து சர்க்கிள், ஆர்க்ன்றது வந்து ஏஆர்சி, ஸோ ரெக்டாங்குலர்ன்றது வந்து இது வந்து ஆர்இசின்றது வந்து ரெக்டாங்குலர், பிஓஎல்ன்றது பாலிகன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலிப்ஸு, ஆச்சு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டூல் பாரில் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கு தனித்தனி கமாண்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ யூசர் வந்து பார்த்திங்கன்னா அதை அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பிரித்து கொடுத்துருக்கேன் இதில். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து 100% ஆட்டோகேடை ஃபுல் ஃபெமிலியராக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ மாடிஃபை டூல் பார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த மாடிஃபை டூல் பாரில் வந்து பார்த்திங்கன்னா மூவ், காப்பி, ஸ்ட்ரெச்சு, ரொட்டேட்டு, மிரரு, ஸ்கேலு, ட்ரிம்மு, ஃபில்லட்டு, சாம்ஃபரு, அரே, எரேஸு, எக்ஸ்ப்ளோர், ஆப்செட், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கமாண்டையும் யூஸ் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பேசிக்கான ஸ்கெச்சஸ், லைனை வச்சு ஒரு லைன் தான் போட முடியும், ஒரு சர்க்கிளை வச்சு சர்க்கிள் தான் போட முடியும். பட் அது எல்லாத்தையும் நான் மாடிஃபை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த மாடிஃபை டூல் பார் வச்சு தான். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அனோட்டேஷன் அண்ட் லேயர்ஸு, பிளாக்ஸு, குரூப்ஸு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அனோட்டேஷன் ஃபுல்லாகவே நமக்கு டைமென்ஷன்ஸை எடுக்கிறதுக்காகவும் டைமென்ஷனை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காகவும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ லேயர்ஸ் அண்ட் பிளாக்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த டிவிஷனில் இப்போ பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக். நான் ஏன் ஐசோமெட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 3D மாடலிங் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்கெச்சஸை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக். நான் ஏன் அதை ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் எக்ஸாக்டாக இப்படி தான் வரப்போகுது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது எதோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஆக்சினோமெட்ரிக்கோட ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் ஐசோமெட்ரிக். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக டைமெட்ரிக், சிமெட்ரிக்னு சொல்லிட்டு 2 ப்ரொஜெக்ஷன் இருக்குது. பட் நான் ஏன் ஐசோமெட்ரிக்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கியூபை எடுத்து 30 டிகிரியில் பொசிஷன் பண்ணிங்க அப்படின்னா ஈச் சைடு வந்து பார்த்திங்கன்னா 120 டிகிரியில் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி ஆகும். ஸோ அப்படி விசிபிலிட்டி ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஈவனான விசிபிலிட்டி கிடைக்கும். சரிங்களா. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உனக்கு இது வந்து விசிபிலிட்டி கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஐசோமெட்ரிக்குள்ளே போகிறேன். சரிங்களா. ஸோ ஏன் நான் அந்த மாதிரி காட்டணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 3D டைப்பில் பர்ஃபெக்டாக கிளியர் கிறிஸ்டலாக உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது ஓகே இது 3D ஆப்ஜெக்ட், ஸோ இந்த சைடில் இது இருக்குது, இந்த ரைட் சைடில் இது இருக்குது, லெஃப்ட் சைடில் இது இருக்குது, டாப் சைடில் இது இருக்குது அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ஏன் டைமெட்ரிக்கோ ட்ரிமெட்ரிக்கோ நான் உள்ளே போக முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா டைமெட்ரிக் கான்செப்ட் வந்து 15 டிகிரி பொசிஷன் ஆஃப் வியூவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரியில் நம்ம பொசிஷன் பண்ணும்போது ஒரு க்யூபை அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா 2 சைடு மட்டும் தான் ஈக்குவலண்ட்டாக காட்டும், ஒரு சைடு வந்து வேரியேஷன் பண்ணி காட்டும், ஆங்கிள் வந்து வேரியேஷன் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் யூஸ் பண்ண முடியாது. ட்ரிமெட்ரிக் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ட்ரிமெட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 15 டிகிரிலையும் ஒரு சைடு 45 டிகிரிலையும் பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 சைடுமே அன்ஈவனான வேரியேஷனில் தான் எனக்கு வந்து ஆங்கிளில் தான் எனக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு செட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐசோமெட்ரிக்குள்ளே போகிறேன். பட் நான் அதுக்கு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ எனக்கு ப்ரூவ் கிடைச்சா தானே நான் வந்து ஐசோமெட்ரிக்கை நான் ஒத்துக்க முடியும். ஸோ ஐசோமெட்ரிக்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்க ஈக்குவலன்ட் டைமென்ஷன் ஆர் மெஷர்மெண்ட் கால்டு ஐசோமெட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. ஸோ நான் இதை எப்படி சார் நான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஈக்குவல் ஆங்கிள் கால்டு ஐசோமெட்ரிக்னு சொல்லுவாங்க, 2 ஈக்குவல் ஆங்கிள் கால்டு டைமெட்ரிக்னு சொல்லுவாங்க, நோ ஈக்குவல் ஆங்கிள் கால்டு ட்ரிமெட்ரிக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் செட்டிங்கை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கெச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு டிஎஸ் கமாண்டை கொடுத்து நம்ம அந்த டிராஃப்ட் செட்டிங்கை நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் ஐசோமெட்ரிக் பிளைன்ன்றது வந்து எஃப்ஐ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, F1, F2, F3 என்ற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறதுக்காக எனக்கு யூஸ் ஆகும்.
ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோ சர்க்கிள் கமாண்ட். ஸோ ஐசோ சர்க்கிள் கமாண்டை நான் எதுக்கு யூஸ் பண்ணோம், ஏன்னா நம்ம வந்து இதில் 3 பிளைனை மாற்றி நான் ஸ்கெச் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஸ்கெச் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிப்ஸ் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ் ஆகும். எலிப்ஸ் கமாண்டை நான் ப்ராம்ப்ட் கமாண்ட் அடிஷ்னலாக கொடுத்து ஐன்ற கமாண்டை கொடுத்து நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐசோமெட்ரிக் சர்க்கிளாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது அந்த நான் பிளைனை மாற்ற எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஏன் நான் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை நான் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு டைரெக்டாக ஆக்சினோமெட்ரிக்ஸ்லேருந்து நான் எடுக்க போகிற ப்ரொஜெக்ஷன் தான் ஐசோமெட்ரிக். பட் ஐசோமெட்ரிக்கே 2 ப்ரொஜெக்ஷன் ஸ்கேல் லென்த்தை வச்சிருக்கு. ஸோ அதில் பர்ஃபெக்டாக நான் எதை சாய்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு இது இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ அதை நான் வந்து எதை சாய்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கேல் லென்த் இருக்குது. ஒன்று ட்ரூ லென்த்து, இன்னொன்று ரெடியூஸ்டு லென்த்து. ட்ரூ லென்த்துன்றது 45 டிகிரி ஸ்கேல் லென்த்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு லென்த்து தான் 30 டிகிரி ஸ்கேல் லென்த்து. ஏன் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ லென்த்தை யூஸ் பண்ணக்கூடாதா? ட்ரூ லென்த்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமெட்ரிக் கான்செப்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெடியூஸ்டு லென்த் கான்செப்ட்டை தான் நான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெடியூஸ்டு லென்த் கான்செப்ட்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா தான் ஈச் சைடு இருந்து எனக்கு 120 டிகிரி வரும். இதே 45 டிகிரியில் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ப்ரொஜெக்ஷன் சைஸே மாறிடும். இதில் A' அண்ட் C' இருக்கு இல்லைங்களா, அதுதான் 45 டிகிரி ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக என்னால் ரீச் பண்ண முடியாது. சரி, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஸோ எனக்கு ப்ரொஜெக்ஷன்ஸை ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை 30 டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை தான் இங்கே நான் ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐசோமெட்ரிக் ஆக்சஸ்னால் என்ன, ஐசோமெட்ரிக் லைன்ஸ்னால் என்ன, நான் ஐசோமெட்ரிக் லைன்ஸ்னால் எதெல்லாம், ஸோ ஐசோமெட்ரிக் லைன்ஸ்லாம் எதெல்லாம், ஐசோமெட்ரிக் ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் த ஸ்கேல் விச் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் த ட்ரூ லென்த் இன்டு ஐசோமெட்ரிக் லென்த். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் எப்படி இருக்கும். ஐசோமெட்ரிக்கோட வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் வரைஞ்சிங்க, ஐசோமெட்ரிக் பிளைனோட லெஃப்ட் சைடில் வரைஞ்சிங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ரைட் சைடில் வரைஞ்சிங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இதில் வந்து டாப் சைடில் வரைஞ்சிங்கன்னா D டைப்பில் இருக்கும். இது 3த்தையும் கம்பைன் பண்ணி, அதாவது BCD இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக தெரியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வியூஸ், சைட் பை சைட் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம், ஆர்த்தோகிராஃபிக்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து ஐசோமெட்ரிக் வியூ. இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கிடைச்சாதான் நம்ம வந்து ஓகே இந்த காம்போனன்ட் இப்படி தான் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு 2D ஸ்கெட்ச் எப்படி பண்ண போகிறதும், இதில் ஒரு 3D ஸ்கெட்ச் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்த்துருப்போம் இது வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ட்ராயிங்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆர்த்தோகிராஃபிக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இது ஒன்றுக்கு ஒன்று பேரலல் ரேஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுக்கு ரைட் பேரலல், ஃப்ரண்ட்டுக்கு ரியர் பேரலல், டாப்புக்கு பாட்டம் பேரலல், இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பேரலல் ரேஸ் இதில் வியூ பண்ணி காட்டுறதுனால தான் நம்ம இது ஆர்த்தோகிராஃபிக்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஆர்த்தோகிராஃபி எப்படி வியூ பண்ணி காட்டுது அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஏன் நான் வந்து செகண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை ஃபோர்த் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா, டெஃபினட்டாக அது முடியாது. அது ஏன் அப்படின்றத நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் நான் வந்து ப்ரொஜெக்ஷனை எடுத்து சில கன்வர்ஷன்லாம் நான் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும். அந்த வியூஸ் வச்சு தான் நான் வந்து இதை ப்ரூவ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரூஃபுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிராஃப் எடுத்துக்கிறேன். அந்த கிராஃபை 4 குவாட்ரண்ட்டாக பிரிப்போம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஆரம்பிச்சிருப்போம், 12th படிக்கும் போது இருந்து நம்ம இந்த ரெப்ரசன்டேஷனை ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இது நமக்கு தெரியாது பின்னாடிக்கு இவ்வளோ பெரிய நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக மாறப்போகுது அப்படின்ட்டு. அன்றைக்கி நம்ம ஏதோ தோணாமல் இருந்திருப்போம். பட் இன்றைக்கி நமக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்டை தான் நான் இங்கே வந்து வெர்டிக்கல் பிளைன் அண்ட் ஹரிசாண்டல் பிளைனாக எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளைனை நான் 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண முடியாது. ஹரிசாண்டல் பிளைனை மட்டும்தான் 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சில ரெப்ரசன்டேஷனை வந்து வியூ பண்ணி காட்டணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு சில அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி நான் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு வெரிஃபை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனையும் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ என்ன டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படின்னா இங்கே முன்னாடி நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான். ஸோ இந்த சிம்பிள் வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இந்த பொசிஷனில் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு டைப்பில் வரும், தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு டைப்பில் வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, பட் அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்த்துடலாம். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய கோனிக்கோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி கோனிக்காக இருக்கணும். அதில் வந்து D லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 mm இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 mm இருக்கும். ஸோ சின்ன சர்க்கிளோட டயாமீட்டர் உங்களுக்கு வந்து 8
இருக்கும். ஸோ அது ரேடியஸில் ரெப்ரசன்ட் பண்ணால் ஆர்னு வரும். ஸோ R8 அண்டு R4 அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் வியூ ரைட் சைடு வியூ ரைட்லேயே வரும், லெஃப்ட் சைடு வியூ லெஃப்ட்லேயே வரும், டாப் சைடு வியூ டாப்லேயே வரும், பாட்டம் சைடு வியூ பாட்டம்லேயே வரும். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4 டைரெக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. பட் இதை எப்படி சார் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? ஈஸியஸ்ட் வேல நான் இதை எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு ஒரு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது என்னால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண முடியல. பட் எனக்கு வந்து ஈஸியஸ்ட் வேலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கோனிக் இருக்குது இல்லைங்களா, அந்த கோனிக்கோட ஸ்மாலர் சைடில் இந்த ப்ரொஜெக்ஷன், அதாவது வந்து 2 சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, சாலிடாக இருக்கணும் அந்த 2 சர்க்கிளும். அப்படி இருந்தால் அது டைரெக்ஷன் 90 டிகிரியில் எப்படி வேணாலும் ரொட்டேட் ஆகி இருக்கட்டும், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த 4 சிம்பிளில் எந்த சிம்பிளை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ட்ராயிங்கில் பார்த்த உடனே என்னன்னு சொல்லிடலாம், இது தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனாகவே எனக்கு வியூஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஃப்ரண்ட்லேயே இருக்கும், ரைட்லேயே இருக்கும், லெஃப்ட்லேயே இருக்கும், டாப்லேயே இருக்கும், பாட்டம்லேயே இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ASME அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணுது. அப்போ வேர்ல்டில் 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்ம முன்னே சொன்னோம் இல்லைங்களா, ஒன்று வந்து ISO, இன்னொன்று ASME. ஸோ ASME வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபாலோ பண்ணுது. எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, கனடா, USA, ஜப்பான், தாய்லாந்து, ஆல்சோ இந்தியா. சரிங்களா? ஏன் இதை ஆல்சோ இந்தியான்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் ஆல்சோ இந்தியா ஏன் போட்டேன்றது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ரண்ட்டில் நான் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன் அப்படின்னா 3 டைரெக்ஷனில் அதை வியூ பண்ணி பார்க்கணும். அந்த 3 டைரெக்ஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்குறது, அப்சர்வர், மூவ் அரௌண்டுன்றதை பார்த்துருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, ரைட்டு, டாப்பு. ஸோ இதை 3த்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ரெப்ரசன்டேஷன் கிடைக்க போகுது. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஹாய் ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் KM. அடுத்து பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எப்படி ப்ரூவ் ஆகுது. ஸோ நான் அந்த தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்திருக்கேன். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டோட வெர்டிக்கல் பிளைன், ஹரிசாண்டல் பிளைன், முன்னாடி ஒரு பிரின்சிபல் பிளைன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரரிக்கல் பாக்ஸ், இதுக்குள்ள ஆப்ஜெக்டை பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பொசிஷன் பண்ணியிருக்கும் போது இதை 3 டைரெக்ஷனில் நான் பார்க்கணும். அப்சர்வர், மூவ் அரௌண்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ, டாப் வியூ. அந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது எனக்கு ஃப்ரண்ட் சைடே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா பிரின்சிபல் பிளைன் ஃப்ரண்ட்லேயே இருக்குது, அதனால் ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அதே மாதிரி ரைட் சைடு வியூ ரைட்லேயே ப்ரொஜெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் ஏன்னா ரைட் சைடு பார்க்குறேன், ஏன்னா ரைட் சைட்லேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளைன் இருக்குது, ஹரிசாண்டல் பிளைன் எனக்கு டாப்லேயே இருக்குது, அதனால் டாப்பில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். டாப்பில் இருந்து பார்க்கும்போது அது டாப்பில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ ரெண்டாவது நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதை ஃபோல்ட் பண்ணுறேன். சரிங்களா? ப்ராப்பராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை 90 டிகிரியில் நான் ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டாப்பில் இருந்து மேலே தான் ஃபோல்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கீழே பாட்டமில் ஃபோல்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஃபோல்டிங் பண்ணும்போது எனக்கு டாப் வியூ டாப்லேயே வந்துடும், ரைட் வியூ ரைட்லேயே வந்துடும், ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அதை தான் இங்கே பொசிஷனிங் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வியூஸ் எடுத்தோம் அப்படின்னா அப்படி வரும். ஃப்ரண்ட்டு, ரைட்டு, டாப்பு, அதாவது ஃப்ரண்ட்டு, ரைட்டு, டாப்பு, லெஃப்ட்டு, இந்த மாதிரி 4 வியூ வரும். இதே 6 வியூ நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, டாப்பு, பாட்டமு, ரியர் வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைட்லேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம், ரைட் சைட்லேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது நாட் அன் இஷ்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் எனக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் யார் ஃபாலோ பண்ணுறா, எந்த கண்ட்ரியெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகலாம். ISO ஸ்டாண்டர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனோட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக இருக்குது. சரிங்களா? பட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து இந்தியா இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட லிஸ்ட்டில் வரும் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரியோட லிஸ்ட்டில் தான் நமக்கு வரும். ஸோ அப்போ ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ நான் ஏன் சார் நீங்கள் தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் எனக்கு வந்து ஆல்சோ இந்தியான்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃப் காம்போனன்ட் ஃபாரின் கம்பெனிக்கு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜெர்மன் மேக் கம்பெனியோ இல்லை தைவான் மேக் கம்பெனியோ இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு தான் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜாப்பனீஸ் கம்பெனிஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ அவன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் நம்மளோட சொந்த ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். நம்மளோட சொந்த ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா ISO ஸ்டாண்டர்ட். ஸோ
இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளோட டாடா கம்பெனி ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை ஃபாலோ பண்ணோம், டிவிஎஸ் கம்பெனி ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை ஃபாலோ பண்ணோம். ஸோ அவங்களோட ட்ராயிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அதுக்கு வியூஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட்லேயே ஆஸ் யூஷுவல் அப்படி தான் வரும். பட் ஆனால் அது ப்ரொஜெக்ட் ஆகும்போது ரியர் சைடில் ப்ரொஜெக்ட் ஆகும். அது எப்படி பொசிஷனிங் ஆகுது அப்படின்றத அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ ரைட் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் மென்ஷன் ஆகிருக்கும், லெஃப்ட் வந்து ரைட் சைடில் மென்ஷன் ஆகிருக்கும். ரைட் வந்து அதே மாதிரி டாப் வந்து பாட்டம் சைட்லேயும், பாட்டம் வந்து டாப் சைட்லேயும் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே சார், இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோனிக்கோட மேஜர் சைடில் அந்த ப்ரொஜெக்ஷன், அதாவது வந்து 2 சர்க்கிள் சாலிடான சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்னன்னு சொல்லலாம், அதை ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத சொல்லலாம். கோனிக்கோட மேஜர் சைடு ஸ்மாலர் சைடில் இருந்தால் தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், மேஜர் சைடில் இருந்தால் அது ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அது டைரெக்ஷன் 90 டிகிரியில் எப்படி வேணாலே அவங்க மாற்றி பொசிஷன் பண்ணியிருக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் வந்து 2 சர்க்கிளும் சாலிடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இது ப்ரூஃபிங் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்தேன் அப்படின்னா வெர்டிக்கல் பிளைன் எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், ஹரிசாண்டல் பிளைனில் பாட்டம் சைடில் எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ரியர் பிளைன் வந்து ரியர் பிளைனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் பிளைன் வந்து ரியரில் போய் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்படி 3 டைரெக்ஷனில் இருந்த தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் இருக்கிற ஒரு பாக்ஸை இப்படி ரொட்டேட் பண்ணி மேலே வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் இது ஓப்பனாக இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, இதை நம்ம 3 சைடு டைரெக்ஷனில் இருந்து பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ ஃப்ரண்ட் சைடில் இருந்து பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து எங்கே போய் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா ரியர் சைடில் ப்ரொஜெக்ட் ஆகும். ரைட் பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடில் போய் ப்ரொஜெக்ட் ஆகும். டாப்போட பொசிஷன் வந்து பாட்டம் சைடில் எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அதை ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, அந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் நான் ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு ரைட் சைடோட ப்ரொஜெக்ஷன் அங்கே போய் ப்ரொஜெக்ட் ஆகிருது இல்லைங்களா? அதனால் ரைட் ப்ரொஜெக்ஷன் போய் லெஃப்ட்டில் எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. டாப்போட ப்ரொஜெக்ஷன் பாட்டமில் வந்து எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. பாட்டம் சைடில் 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வியூஸ் வந்து இந்த மாதிரி பொசிஷன் ஆகும். ஸோ அதில் ஃப்ரண்ட்டு, ரைட்டு, டாப்பு. ஸோ ஐசோமெட்ரிக் வியூஸ் ஆஸ் யூஷுவல் இங்கே பொசிஷனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, டாப்பு இந்த மாதிரி பொசிஷன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இது 4 வியூக்கு உண்டான பொசிஷன். இதே 6 வியூக்கு உண்டான பொசிஷன் இப்படி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, டாப்பு, பாட்டம். ரியர் வியூ எந்த சைடில் வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனோட டீட்டெயில்டு ப்ராசஸ். சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கில் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எனக்கு தெரியல அப்படின்னாவே எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வரல, ட்ராயிங்கை ரீட் பண்ணவே வரல அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ட்ராயிங்கை ரீட் பண்ண வரலனாவே என்னால் ப்ராப்பராக ட்ராயிங்கை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஒரு பர்ஃபெக்ட் டிசைன் இன்ஜினியருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்கை ப்ராப்பராக ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ரீட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் ரீட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்பரான வியூஸை வந்து அனலைஸ் பண்ணி இது சார் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட்டிங் எ ஸ்டெப்ஸ். இதில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ செலக்ட் த நெசசரி வியூஸ், லே அவுட் த வியூஸ், ப்ரொஜெக்ட் த வியூஸ், டைமென்ஷன் த வியூஸ். ஸோ அது என்ன சார் செலக்ட் த நெசசரி வியூஸ்? எனக்கு தேவையான வியூஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்க நீங்கள், அதாவது ஒரு காம்பவுண்ட் எடுக்க மெக்கானிக்கல் காம்பவுண்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சைடு இருக்கும். ஃப்ரண்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும், டாப் சைடு இருக்கும், பாட்டம் சைடு, ரியர் சைடு. நான் 6 சைடில் எந்த சைடை வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டாக பொசிஷனிங் பண்ணிக்கலாம். அப்படி நான் ஃப்ரண்ட்டாக பொசிஷனிங் பண்ணக்கூடிய சைடு வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த காம்பவுண்டோட மேஜரான விஷயங்களை கவர் பண்ணக்கூடிய விஷயம் ப்ரொஜெக்ஷனாக இருக்கணும். ஸோ அப்போ அதை ஃப்ரண்ட்டை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதோட ரைட் சைடு ரைட்டில், லெஃப்ட் சைடு லெஃப்ட்டில், டாப் சைடு டாப்பில், பாட்டம் சைடு பாட்டமில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அதே லெஃப்ட்டு ரைட்லேயோ இல்லை ரைட்டு லெஃப்ட்லேயோ ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்போ செலக்ட் த நெசசரி வியூஸ், எனக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃப்ரண்ட் வியூவாக இருக்கலாம், ரைட் வியூவாக இருக்கலாம், டாப் வியூவாக இருக்கலாம், ஏன் அது 2 வியூ 3 வியூ இல்லை 5 வியூவாக கூட இருக்கலாம், ஏன் 6 வியூ கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது கூட இன்னொன்றும் சேர்ந்து வரும் நமக்கு. சரிங்களா? என்னென்ன அப்படின்னா செக்ஷன் வியூ, டீட்டெயில்டு வியூ, இது இல்லாமல் அடிஷ்னலாக நமக்கு ஐசோமெட்ரிக் வியூ, இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து செலக்ட் த நெசசரி வியூஸ்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து லே அவுட் த வியூஸ். இந்த லே அவுட் த வியூ எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மென்ஷன் ஒரு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு காலமில் ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் ட்ராயிங்கை வியூ பை வியூவாக ரெப்ரசென்ட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் அந்த ட்ராயிங்கில் ஏதாவது ஒரு ரீகரெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பி காலமில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு தேர்ட் காலமில் பி ரோவில் ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல இந்த கரெக்ஷன் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த லே அவுட் த வியூஸ் யூஸ் ஆகும். அது இல்லாமல் அதை தாண்டி மெயினாக வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டைட்டில் பிளாக். இதில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்ராயிங்கோட பார்ட் நம்பர் என்ன, அந்த கம்பெனியோட சிம்பிள்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங்கோட நம்பர் என்ன, ஸோ இதை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த ட்ராயிங்கை வந்து யார் ட்ரா பண்ணாங்க, யார் செக் பண்ணாங்க, யார் அப்ரூவல் பண்ணாங்க, அதே மாதிரி டாலரன்ஸ் ஜோன் என்ன செட் பண்ணியிருக்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன செட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற அத்தனை டீட்டெயிலும் இந்த லே அவுட் த வியூஸில் வந்துடும். அடுத்து ப்ரொஜெக்ட் த வியூ. ப்ரொஜெக்ட் த வியூ தான் என்னது, தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும். அடுத்து எல்லா வியூஸும் இருக்குது, பட் டைமென்ஷன் த வியூ இல்லை, அதில் இல்லை அப்படின்னா, பொசிஷனிங் பண்ணலை அப்படின்னா நமக்கு அது வந்து வேஸ்ட்டு தான். பட் டைமென்ஷன் த வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, வித் GD&Tயோட இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிருக்கணும். அதுதான் ஃபுல் ஃபினிஷ்டு ஒரு பர்ஃபெக்ட் டிசைன். இது கிளாரிட்டி ஆகிட்டிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லேயர், பிளாக்ஸு, குரூப்ஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, லேயர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. ஸோ லேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன யூசேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஏன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஹிடனான போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டாட்டட் லைனாக காட்டணும் ரூல் பிரகாரம், சரிங்களா? ஸோ அப்போ ஹிடனான போர்ஷன்ஸை நான் டாட்டட் லைனில் காட்டுறதுக்கு எனக்கு லேயர்ஸை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லேயர்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லேயருக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா LA, அதில் ஹிட்டன் லைனு, சென்ட்ரல் லைனு, செக்ஷன் லைனு, பிரேக் லைனு, ரெஃபரன்ஷியல் லைன், ஹிட்டன் சர்க்கிள், இது எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் கிளியர் கிறிஸ்டலாக முடித்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கில் அது எந்தெந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். ஸோ இதோட கண்டினியூஸ் வீடியோஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி வந்துட்டுருக்குது. ஸோ ஒரு எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கும், அந்த எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஐசோமெட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, ஆர்த்தோகிராஃபிக்கெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா பிளாக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம், ஒரு சர்க்கிள் போட்டிருப்போம், ஒரு ஆர்க் போட்டிருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். இந்த இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம பிளாக் பண்ணி வைக்கணும், ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணணும். இது மட்டும் தான் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் நடக்கும், ஸ்கேல். இந்த ஸ்கேல் எதுக்காக அப்படின்னா 1:1 அப்படின்ற கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்டை நான் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அது வந்து எக்ஸாக்ட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்டோட சைஸும் அந்த ட்ராயிங்கை நீங்கள் பிரிண்ட் எடுத்தது மேலே வச்சிங்கனாலே அதோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலிங் பண்ணுறது, அதாவது வந்து பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கேலிங் பொசிஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு இந்த பிளாக்ஸு தேவைப்படும். ஸோ இந்த பிளாக் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எக்ஸாக்டாக 1:1 சைஸில் என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்கணும் அதே சைஸில் தான் இருக்கும். பட் நான் பிரிண்ட் எடுக்கக்கூடிய பேப்பர் சைஸு A4 இருக்கலாம், A3 இருக்கலாம், A2 இருக்கலாம், A1 இருக்கலாம். அதில் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேப்பர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த வியூஸுகளை சின்னதோ பெருசோ பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கேலிங். இது புரிஞ்சிச்சிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குரூப்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் பிளாக்ஸை நம்ம ஒரு சிங்கிள் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் குரூப்ஸ். ஸோ இப்போ நான் நிறைய பிளாக்குகளை முடிச்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த பிளாக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லே அவுட் ப்ராசஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிளியர் கிறிஸ்டலாக அந்த ட்ராயிங்கை நான் வந்து ஒரு இதில் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எக்ஸ்என்எல் PLM கான்செப்டில் இருக்கிற ஒரு ஃபைலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த PLM சாஃப்ட்வேர் எதை வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் தான் நான் லோட் பண்ணி அந்த ட்ராயிங்கை வந்து கீப்அப் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சாஃப்ட்வேர்க்குள்ளே எப்படி ஃபங்க்ஷனேட் பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஐசோமெட்ரிக் பார்க்க போகிறோம், அடுத்து ஆர்த்தோகிராஃபிக் பார்க்க போகிறோம், அடுத்து பிளாக்ஸு, குரூப்ஸு, லே அவுட்டு அப்படின்ற எல்லா கான்செப்டையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.